வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு ஒன்றிணையுமாறு அனைத்து கட்சிகளுக்கும் ஜனாதிபதி அழைப்பு. மே உத்தும் එල්ලීම ආයාචනය පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන සියලු දේශපාලන පක්ෂ පිළිගනිවයි මා විශ්වාස කරනවා. லஞ்ச ஊழல் செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் தொடர்பான தகவல்களை பெற்றுத் தருமாறு ஊழல் எதிர்ப்பு முன்னணி வேண்டுகோள். இரகசியமாக அளிப்பதற்கு முற்பட்ட ஒரு தொகை வெங்காயம் மீட்பு. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கண்டியிலிருந்து நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்த முன்னர் சர்வமத வழிபாடுகளில் ஈடுபட்டார். கொழும்பிலிருந்து இன்று முற்பகல் கண்டிக்கு வான் மார்க்கமாக சென்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முதலில் வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். ஜனாதிபதியுடன் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலர் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். அதன் பின்னர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மல்வத் விகாரைக்கு சென்றார். மல்வத் மகாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரிடம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆசி பெற்றுக் கொண்டார். යම් යම් විදිය වලින් ඔබතුමන්ලාගේ ඒ සමගිය පළුදු කරන්නට නොඑක් උපක්‍රම සිද්ධ කරන පිරිස් ඉන්නට පුළුවන්. சிலவேளை உங்களது ஒற்றுமையை சீர்குலைக்க சிலர் உபாய மார்க்கங்களை பயன்படுத்த முடியும். எனவே அவற்றிலிருந்து தப்ப வேண்டும். பொது தேர்தலுக்கு இன்னும் 3 மாத காலமே உள்ளது. எனவே அந்த தேர்தலிலும் வெற்றி பெற வேண்டுமாயின் உங்கள் அனைவரினதும் ஒற்றுமை தொடர்ந்தும் நீடிக்க வேண்டும். கடந்த காலங்களில் எமது கிராமங்களில் காணப்படுகின்ற பிரச்சனைகளின் போது குறிப்பாக வீதிகளை அமைத்துக் கொள்ளுதல் அல்லது பிள்ளைகளை பாடசாலையில் சேர்ப்பது அல்லது மின்சாரம் பெற்றுக் கொள்ளுதல் அப்பாவி மக்களுக்கு வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டி ஏற்பட்டது. அதன்போது அவர்கள் மீது நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது அல்லது ரப்பர் தோட்டாக்களே அவர்களுக்கு கிடைத்தன. இல்லாவிடின் அவர்களை விரட்டுவதற்காக வேறு முறைகளை பயன்படுத்தினர். ஆகவே அதுபோன்ற விடயங்களுக்கு இடமளிக்காமல் வறிய மக்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி செயற்பட வேண்டும் என நான் நினைவுபடுத்துகின்றேன். எதிர்காலத்திலும் அனைவரும் ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டும் என்பதனை நான் மீண்டும் ஒரு தடவை நினைவூட்டுகின்றேன். தேர்தலுக்கு சில காலமே இருப்பதனால் அரசாங்கத்தை கவிழ்க்க உபாயங்களை மேற்கொள்வதற்காக சந்தர்ப்பங்கள் இருப்பதனாலேயே இதனை கூறுகின்றோம். අපි දන්නවා දැන් ටික කාලයක් තියෙන නිසා ආණ්ඩු සමහර විටක පෙරලන උපක්‍රම යොදා ගන්නට ඉඩ තියෙනවා. සබ්බේ කුත්තා බලපත්ත පච්චේකානංච යම්බලං අරවන්ත நீங்கள் கூறிய விடயம் சரியானது. அதிக அளவில் தற்போது போய் பிரசாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இன்று யாழ் பிரதி போலீஸ் மா அதிபரிடம் தொடர்பு கொண்டு நான் பேசினேன். அங்கே எவ்வித சம்பவங்களும் இடம்பெறவில்லை. புலிகள் சார்பிலான கொடிகள் எதுவும் பறக்க விடப்படவில்லை. இது குறித்து நான் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசிய போது அதற்கு இடமளிக்கப் போவதில்லை என அவர்கள் கூறினார்கள். தாம் ராணுவத்துடன் பேசுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ராணுவத்தை அதுபோன்று நிலைநிறுத்துவோம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று முற்பகல் அஸ்கிரிய மகாநாயக்கர் உடுகம ஸ்ரீ புத்தரகித்த தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். සිංහල කියමන මඩසෝදාගත් පසු ගොවියා රජකමටුවත් සුදුසුයි. சேற்று கழுவிய பின்னர் விவசாயி அரசனாவதற்கு கூட தகுதியானவர் என கூறப்படுகின்றது. இது இன்று உண்மையாகியுள்ளதை காண முடிகின்றது. நீங்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியானவை தொடர்பில் அஸ்கிரிய விகாரையில் உள்ள நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். විශේෂයෙන් අස්ගිරි මහා විහාරය අපට අතිශය සන්තෝෂයේ දනවන කාරණයක් බව සඳහන් කරන්නට කැමැති. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று பிற்பகல் கண்டி ஸ்ரீ வித்யாசாகர விகாரையில் ராமஞ்ச பீடத்தின் மகாநாயக்கர் நாபானே பேமஸ்ரீ தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். அதன் பின்னர் கண்டி ஆயர் இல்லத்திற்கு சென்ற ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் கண்டி ஆயர் பேரருட் திரு வியானி பெர்னாண்டோ ஆண்டகையிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டனர்.
அதனை அடுத்து கண்டி மீராமக்கம் பள்ளிவாசலுக்கு சென்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முஸ்லிம் சமய தலைவர்களை சந்தித்ததுடன் அங்கு நடைபெற்ற துவா பிரார்த்தனையிலும் கலந்து கொண்டார். கண்டி பிள்ளையார் கோவிலுக்கு சென்ற ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் இந்து மத தலைவர்களிடம் ஆசி பெற்றுக் கொண்டனர். நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி தொடர்கின்றது. தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்காக ஒன்றிணைக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் வகிக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் இன்று அழைப்பு விடுத்தார். கண்டி தலதா மாளிகையின் எண்கோன் மண்டபத்திலிருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் பொழுதே ஜனாதிபதி இந்த அழைப்பினை விடுத்துள்ளார். ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමන් මේ මොහොතේදී මේ ඓතිහාසික පුණ්‍යවන්ත භූමියට පැමිණී වගයි. දලදා වහන්සේගේ ආශිර්වාදයේ සේම මේ පැමිණ සිටින සියලුම දනන්ගේ ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகையின் எண்கோண மண்டபத்திலிருந்து நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தும் முன்னர் தேரர்களிடம் ஆசி பெற்றுக் கொண்டார். විශේෂයෙන්ම මේ ඓතිහාසික මහා පුදබිමේ සිට මා මේ රටේ පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන සියලු දේශපාලන පක්ෂවලට අපේ வரலாற்று சிறப்புமிக்க இந்த புண்ணிய பூமியிலிருந்து பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் வகிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நான் அழைப்பு விடுக்கின்றேன். எமது தேர்தல் பிரசாரங்களின் பொழுது குறிப்பிட்டதை போன்று எமது நாட்டு மக்களினதும் நாட்டின் எதிர்கால அபிவிருத்தியையும் கருத்திற்கொண்டு எம்முடன் இணைந்து கொள்ளுங்கள். இன்று நாட்டில் வாழும் மக்களை போன்று நாளை பிறக்கவுள்ள குழந்தைகளுக்காகவும் சிறந்த விழுமியங்களை கொண்ட நல்லாட்சியை உருவாக்குவதற்காகவும் சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்காக எம்முடன் இணைந்து கொள்ளுங்கள். சட்ட ஆதிக்கத்தை பாதுகாத்து அதனை உறுதிப்படுத்துவதற்காக சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை இல்லாவிடின் தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்காக பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் வகிக்கின்ற அனைத்து கட்சிகளினதும் உறுப்பினர்களுக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன். நீங்கள் அனைவரும் எம்மோடு இணைந்து கொள்வீர்கள் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது. இந்த நாட்டின் எதிர்காலத்தை கருத்திற்கொண்டு இந்த நாட்டு மக்களின் நலனை கருத்திற்கொண்டு உன்னதமான இந்த கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். විශ්වාස කරනවා මේ රට වෙනුවෙන් රටේ අනාගතය වෙනුවෙන් මේ රටේ පොදු මහ ජනතාව වෙනුවෙන් මේ උතුම් වූ ඉල්ලීම ආයාචනය පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන සියලු දේශපාලන පක්ෂ පිළිගනිවයි මා විශ්වාස කරනවා. தேர்தல் பிரசாரங்களின் போது குறிப்பிட்டதை போன்று தான் செயற்படுவதாக ஜனாதிபதி இதன்போது மக்கள் மத்தியில் உறுதி வழங்கினார். මැතිවරණ ප්‍රකාශනයේ සඳහන් කළ ආකාරයට විධායක ජනාධිපතිවරයෙක් සතුව පවතින අසීමිත බලතල පාර්ලිමේන්තුවටත් தேர்தல் பிரசாரங்களின் பொழுது நாம் குறிப்பிட்டதை போன்று நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ள வரையறையற்ற அதிகாரங்களை பாராளுமன்றத்திற்கும் அமைச்சரவைக்கும் நீதிமன்றத்திற்கும் சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கும் அரச சேவைக்கும் பகிர்ந்தளிப்பேன் என்பதனை வரலாற்று சிறப்புமிக்க இந்த புண்ணிய பூமியிலிருந்து நான் நேசிக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு உறுதி வழங்குகின்றேன். பௌத்த மதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை போன்று பௌத்த மத விழுமியங்களை பாதுகாப்பதோடு ஏனைய மதங்களுக்கும் உரிய கௌரவத்தை வழங்குவேன். இந்து, இஸ்லாம், கத்தோலிக் ஆகிய அனைத்து மதங்களினதும் சுதந்திரத்தையும் அவர்களது உரிமைகளையும் பாதுகாத்து தங்களது சமய வழிபாடுகளுக்கான பூரண சுதந்திரத்தை நான் உறுதிப்படுத்துவேன். எமது நாட்டில் சமயங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் மற்றும் சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் ஆகியவற்றை ஏற்படுத்தி ஒழுக்கமுள்ள சமூகம் ஒன்றை உருவாக்குவேன். அதே போன்று எமது தாய் நாட்டை பாதுகாப்பதற்காக செயற்படுவேன் என்பதனை இந்த வேளையில் நான் கூற விரும்புகின்றேன். තහවුරු කරමින් අපේ රට තුළ ආගමික සංහිඳියාව, ජාතීන් අතර සංහිඳියාව ඇති කරමින් මේ රටට අවශ්‍ය සියලු දෙනාගේ යහපත් බව, හික්මුණු බව, සදාචාර බව, විනයගරුක බව, සහෝදරත්වය ඇති කරමින් ඔබේ අපේ උතුම් මාතෘ භූමිය ගොඩනැගීම සඳහා සියලු කටයුතු අප විසින් ගන්නා බව කියන්නට ඕනේ. வெற்றியை அமைதியான முறையில் அனுபவிக்குமாறும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதன்போது கோரிக்கை விடுத்தார். අපේ රටට අවශ්‍ය වන්නේ රජෙක් නොව සැබෑ මිනිසෙක් බව මා
ඔබට විශේෂයෙන්ම සඳහන් කරන්නට කැමැතියි. எமது நாட்டுக்கு தேவைப்படுவது ஒரு அரசன் அல்ல, உண்மையான ஒரு குடிமகனே எமது நாட்டுக்கு தேவைப்படுகின்றது. அதனை நான் இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். எனது அன்புக்குரிய மக்களுக்காக நிறைவேற்றக்கூடிய உயர் மட்டத்திலான சேவையை உங்களது உண்மையான ஒரு சேவகனாக நான் நிறைவேற்றுவேன். அதனை நான் இந்த இடத்தில் உறுதிமொழியாக கூறுகின்றேன். நான் பதவியேற்ற முதல் நாள் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் கூறியதை போன்று நான் போட்டியிட்ட இந்த ஜனாதிபதி தேர்தல் முதலாவது ஜனாதிபதி தேர்தலாகும். அதே போன்று அது எனது இறுதியான ஜனாதிபதி தேர்தலாகும். இதற்கு பின்னர் நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை. அனைவரும் ஒற்றுமையாக நடந்து கொள்வதன் மூலமே எமக்கு கிடைத்த இந்த வெற்றி உண்மையான வெற்றியாகும். கடந்த 2 தினங்களுக்குள் நாட்டின் சில பகுதிகளில் ஒரு சில சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக எனக்கு அறிய கிடைத்தது. இதன்போது நான் போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினருக்கு ஆலோசனை வழங்கினேன். எவ்வேளையிலும் மக்கள் மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்படுமாறு நான் அவர்களுக்கு கூறியுள்ளேன். உண்மையான மனிதநேயம் உள்ள சமூகம் ஒன்றை உருவாக்க வேண்டுமாயின் மக்கள் மத்தியிலான ஒற்றுமை மிகவும் முக்கியமானது. அரசியல் பேதமின்றி அதே போன்று இனமத வேறுபாடின்றி உண்மையான மக்களாக நாம் செயற்பட வேண்டும். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் கண்டி விஜயத்தை முன்னிட்டு விசேட வாகன பேரணி கொழும்பு சுதந்திர சதுக்கத்திலிருந்து கண்டி நோக்கி சென்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன மற்றும் மேல்மாகாண சபை உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர உட்பட பலர் இந்த வாகன பேரணியில் கலந்து கொண்டனர். DS சேனநாயக்கவின் உருவ சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தியதன் பின்னர் இன்று முற்பகல் 8:30 மணியளவில் சுதந்திர சதுக்கத்திலிருந்து வாகன பேரணி கண்டியை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது. பின்னர் வாகன பேரணியுடன் வந்த ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட குழுவினர் ஹொரகொல்ல பண்டாரநாயக்க சமாதிக்கு மலரஞ்சலி செலுத்தினர். வாகன பேரணிக்கு மகா சங்கத்தினர் ஆசீர்வாதம் வழங்கினர். வாகன பேரணியில் கண்டியை சென்றடைந்த குழுவினர் ஸ்ரீ தலதா மாளிகையில் ஆசி பெற்றுக் கொண்டனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் சிலர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்தனர். இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களை அழைத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவிகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து அறிவித்தனர். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் முன்னாள் அமைச்சர்களான ஜனக பண்டார தென்னகோன், அதாவுத செனவிரத்ன, ரெஜினோல்ட் குரே, சரத் அமனுகம, விஜித் விஜயமுனி சொய்சா, பியசேன கமகே, SP நாபின்ன மற்றும் வடமேல் மாகாண முதலமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு எதிர்காலத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு பூரண ஆதரவை வழங்குவதாக தெரிவித்துள்ளனர். මේ තීන්දුව ගන්න ප්‍රධානම හේතුව තමයි ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ ව්‍යවස්ථාවේ ඉතාමත් පැහැදිලි. இந்த தீர்மானத்துக்கு முக்கிய காரணம் ஒன்று உள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாப்பின்படி அந்த கட்சியின் உறுப்பினர் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றால் அவரே கட்சியின் தலைவராகுவார். அதன்படி அண்மையில் ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளரான மைத்ரிபால சிறிசேன கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று மாலை கூடிய கட்சியின் மத்திய செயற்குழு ஏகமனதாக இந்த தீர்மானத்துக்கு வந்தது. அதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய தலைவராக மைத்ரிபால சிறிசேனவை நியமிப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அத்துடன் பிரதான 3 பதவிகளுக்கு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர். துமிந்த திசாநாயக்கவாகிய நான் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளேன். தேசிய அமைப்பாளராக ஜனக பண்டார தென்னகோன் நியமிக்கப்பட்டுள்ளார். பொருளாளராக SP நாவினவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். තුනක් අධ්‍යනේදී මධ්‍යම කාර්ය සභාව විසින් අනුමත කරා. ලේකම්වරයා විදියට දුමින් සානායක වන මමත් ඒ වගේම ජාතික සංවිධායකවරයා විදියට අපේ ජනක තෙන්නකෝන් ඇමතුමත් ඒ වගේම භාණ්ඩාගාරික විදියට SP නාවින්න ඇමතුමත් තෝරාපත් කරගත්තා. කාර්ය සභාව තමයි පක්ෂයේ තීරණ ගන්නේ. கட்சி தொடர்பிலான தீர்மானங்களை மத்திய செயற்குழுவே எடுக்கும். மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு வேட்பாளர் இன்று மத்திய செயற்குழு தீர்மானித்தது. அந்த அதிகாரம் மத்திய செயற்குழுவுக்கே உள்ளது.
12-2 ஆசனத்தின்படி அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் போட்டியிட்டுள்ளார் என மத்திய செயற்குழு ஏற்றுக்கொண்டால் அவருக்கு தலைவர் பதவி கிடைக்கும். ஜனாதிபதியின் ஆலோசனையின்படி முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோர் கட்சியின் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். හිටපු ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා සහ චන්ද්‍රිකා බණ්ඩාරනායක මැතිණිය පක්ෂ අනුශාසක හැටියට අද පක්ෂය පත් කිරීමට තීරණය කරගන්නවා. රාජපක්ෂේ සභාපතිතුමත් ලේකම් ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் செயலாளரும் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டனர். நாம் தலைவருக்காக செயற்பட்டோம். எனினும் தலைவர் தோல்வியடைந்தார். செயலாளர் வெற்றி பெற்றார். அதன்படி செயலாளர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக மாறுகின்றார். அதே போன்று முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்சவையும் சந்திரிகா பண்டாரநாயக்கவையும் ஆலோசகர்களாக நியமிக்க வேண்டும் என்று நான் பிரேரணையொன்றை முன்வைத்தேன். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவின் பெரும்பாலானவர்கள் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு ஆதரவு வழங்குவதாக முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா கூறுகின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகின்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து வெளியிட்ட போதே முன்னாள் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவிக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நியமிக்கப்பட்டதாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சுசில் பிரேமஜயந்த, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் அன்ரோஜ் பிரியதர்ஷன யாப்பா உள்ளிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் புதிய செயலாளராக PMUD பஸ்நாயக்க இன்று முற்பகல் தமது கடமையினை பொறுப்பேற்றார். மத வழிபாடுகளின் பின்னர் காணப்பட்ட சுபவேளையில் PMUD பஸ்நாயக்க பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் புதிய செயலாளராக கடமைகளை பொறுப்பேற்றார். கம்பளை விக்ரமபாகு மத்திய கல்லூரியின் பழைய மாணவரான PMUD பஸ்நாயக்க இதற்கு முன்னர் சுற்றாடல் அமைச்சின் செயலாளராகவும் நிதி அமைச்சின் நிர்வாக அதிகாரியாகவும் சேவையாற்றியுள்ளார். இந்த நிகழ்விற்கு முப்படைகளின் தளபதிகள் உட்பட உயர்நிலை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக கடமைகளை பொறுப்பேற்குமாறு ஜனாதிபதி எனக்கு அழைப்பு விடுத்தார். விசேடமாக அதிகாரிகளின் முன் சிறந்த முறையில் செயற்படக்கூடிய சூழலை அமைப்பது எமது முக்கிய விடயமாகும். அவ்வாறு இல்லாவிடின் ஒரு குழுவாக எம்மால் செயற்பட முடியாது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளருடன் நேற்று உரையாடினேன். அவரை தனிப்பட்ட ரீதியில் எனக்கு தெரியும். அவர் முப்படைகளுடன் இணைந்து நாட்டில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை முன்னெடுத்தார். புதிய பாதுகாப்பு செயலாளருக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இதேவேளை தகவல் மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளராக கருணாரத்ன பரணவிதான நியமிக்கப்பட்டுள்ளார். ஊழல் எதிர்ப்பு முன்னணி இன்று ஊடக சந்திப்பொன்றை நடத்தியது. මේ තොරතුරු දන්න සියලු දෙනාගෙන්ම අපි ඉල්ලා සිටිනවා රට තුල පසුගිය අවුරුදු 10ක කාලය තුල සිදු කරන ලද සියලුම මහා පරිමාණ ව්‍යාපෘති கடந்த 10 ஆண்டு காலமாக பாரிய வேலை திட்டங்களில் காணப்பட்ட ஊழல் மோசடிகள் குறித்து தகவல் தெரிந்தால் அச்சமின்றி எமக்கு அறிவியுங்கள். யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை. மஹிந்த ராஜபக்ச தொடர்ந்தும் அரசியலில் இருப்பதாக பிரசாரம் செய்து வருகிறார். அவர் தொடர்ந்தும் அதிகாரத்தில் இருப்பாராம். மிகவும் மோசமான முறையில் கடந்த நாட்களில் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் கூட இன்று வெளியில் வந்து குரல் எழுப்புகின்றனர். அப்பாவி மக்களின் விருப்பமின்மை மற்றும் பழிவாங்கல்களுக்கு எதிரான விருப்பத்தை பொறுப்பேற்க வேண்டாம் என ராஜபக்சவிற்காக முன்னேற்கின்றவர்களுக்கு நாங்கள் தெளிவாக கூறுகிறோம். இந்த மோசடிக்காரர்களின் தாவலை நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வருவோம். அதேபோன்று 2005ஆம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தலின் போது சர்வதேச மற்றும் உள்நாட்டு விடுதலை புலி உறுப்பினர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பான தகவல்களை எமக்கு வழங்குமாறு ராஜதந்திர அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு தரப்பினரிடம் கேட்டுக்கொள்கிறோம். உங்களின் ரகசிய தன்மையை பாதுகாப்போம். அதேபோன்று ராதா ஊடாக வழங்கப்பட்ட உதவிகள், ஜாலாங்கா திட்டம், தென்னாப்பிரிக்காவுடனான கொடுக்கல் வாங்கல்கள், குமரன் பத்மநாதன் மற்றும் விடுதலை புலிகளின் சொத்துக்களுக்கு என்ன நடந்தது, இவ்வாறான தகவல்களை எமக்கு வழங்குங்கள். பாதுகாப்பு தரப்பினருக்கு இந்த விடயம் தெரியும் என்பது எமக்கு தெரியும். எதிர்வரும் மாதங்களில் இந்த தகவல்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ජාලංකා ව්‍යාපාරයේ රාඩා හරහා දුන්න ආධාර පිළිබඳව ඊට පසු தேர்தல் தினத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாகவும் இதன்போது சம்பிக்க ரணவக்க தெளிவுபடுத்தினார். මැතිවරණ දිනේදී විවිධ නියෝග නිකුත් කරමින් හමුදා
தேர்தல் தினத்தன்றும் பல்வேறு உத்தரவுகள் பிறப்பித்து ராணுவத்தை பயன்படுத்தி தேர்தல் முடிவுகளை மாற்ற முற்பட்டனர். அந்த உத்தரவுகளின் சில பிரதிகளை இவை. கோட்டாபய ராஜபக்ச ராணுவத்தை பயன்படுத்திய விதமே இது. அனைத்து தரவுகளும் நம்மிடம் உள்ளன. ஆபரேஷன் கமாண்டோ எவ்வாறு செய்தனர் என்பது இதில் உள்ளது. கொழும்பு நகரை எவ்வாறு நிர்வகித்தனர் என்பது நம்மிடம் உள்ளது. உயிர் தியாகத்துடன் இதனை தடுக்க பங்களிப்பு செய்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். விசேடமாக பரிஸ்மா அதிபர் மற்றும் தேர்தல்கள் ஆணையாளருக்கு ஜனநாயகத்திற்கான கௌரவத்தை தெரிவிக்கின்றோம். මැතිවල කොමසාරිස්තුමාටත් ප්‍රජාතන්ත්‍රවාදය වෙනුවෙන් අපේ දරුවෝ වෙනුවෙන් අපි අපේ ප්‍රණාමය පිරිනමනවා. මේ රටේ පහුගිය කාල වකවානුව තුල සිදුවෙච්ච දූෂණ වංචා ආක්‍රමිකතා මේ පමණයි කියලා කියන්න බෑ. நாட்டில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் இவை மாத்திரம் என கூற முடியாது. வங்கித்துறைகள் மற்றும் அரச வங்கிகளுக்கான அனைத்து நியமனங்களும் நீலப்படையணி ஊடாகவே இடம்பெற்றது. இதற்காக நடத்தப்பட்ட பரீட்சை பெறுபேறுகள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. அதேபோன்று சட்டக்கல்லூரியின் நுழைவு பரீட்சை தொடர்பாக எமக்கு தெரியும். இதில் பெரும்பாலானவர்கள் எவ்வாறு சித்தியடைந்தார்கள், அதேபோன்று எமது இளவரசர்கள் அதில் எவ்வாறு சித்தியடைந்தார்கள் என்று எமக்கு தெரியும். ஆகவே இவ்வாறான நிலைமைகள் இனி நாட்டில் இடம்பெறக்கூடாது. இவ்வாறு மோசடியில் ஈடுபட்டவர்கள், மக்களின் நிதியை சூறையாடியவர்கள், வீண் களியாட்டம் நடத்தியவர்கள், அத்துடன் புனித நகரமான செங்கடகளவில் கார் ரேஸ் நடத்தியவர்களுக்கு எதிராக செயற்பட எமக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். මේ වංචා කළේ මේ රටේ ජනතාවගේ ධනය මේ කොල්ල කෑවේ. මේ සම්පත් තමයි රටේ ජනතාවගේ සම්පත් භාවිතා කරගෙන තමයි පාවිච්චි කරලා තමයි මේ රාජකුමාරවරු සම්දර්ශන පැවැත්වුවේ. පූජනීය නගරයක් වෙච්ච සෙන්කඩගල ඓතිහාසික නගරේ ලංකාවේ තියෙන ලොකුම ප්‍රශ්නේ තමයි ආණ්ඩුවෙන් ආණ්ඩුවට මේ ජාවාරම්කාරයෝ තමන්ගේ පාට මාරු කරගන්න. මෙවර சீலாச்சார ஆண்டு. இந்த மோசடிக்காரர்கள் அரசாங்கங்களுக்கு ஏற்றவாறு தமது நிறத்தை மாற்றிக்கொள்கின்றமை இலங்கையில் காணப்படுகின்ற பாரிய பிரச்சனையாகும். ஜனநாயக ஆட்சியை கட்டியெழுப்புகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறானவர்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியாவிடின் நமது அர்ப்பணிப்புகள் வீணாகிவிடும் என்பதற்காகவே இந்த ஊழல் எதிர்ப்பு முன்னணி ஸ்தாபிக்கப்பட்டது. நாங்கள் செயற்படுவோம். 100 கீழ் 19 வலிக்கட வீதியில் இது ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. 0112884583 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு நம்முடன் தொடர்பு கொள்ளலாம். இதற்கு கிடைக்கப்பெறும் தகவல்கள் கணக்காய்வுக்குட்படுத்தப்படும். இவற்றை கணக்காய்வு செய்வதற்காக முன்னாள் மேன்முறையீட்டு நீதியரசர் ராஞ்சித் சில்வா இணக்கம் தெரிவித்துள்ளார். මේ ලැබෙන තොරතුරු විගණනය කිරීමක් කරන්න අවශ්‍යයි. ඒ විගණනය කිරීම සඳහා நாட்டை விட்டு வெளியேறியவர்கள் தொடர்பில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உலப்பனை சுமங்கல தேரர் சுட்டிக்காட்டுகின்றார். තමන්ගේ ඡන්දය පාවිච්චි කරේ රාජපක්ෂ පවුල් පාලනයට සහ ඒ තුල සිදු වුණා වූ මහා පරිමාණ ராஜபக்சவின் குடும்ப ஆட்சிக்கும் அதற்குள் நடைபெற்ற பாரிய ஊழல் நடவடிக்கைகளுக்கும் எதிராகவே மக்கள் வாக்களித்தனர். இவ்வாறாக பாரிய அளவில் நடைபெற்ற ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முயற்சிப்பதாகவும் சிலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் எமக்கு அறிய கிடைத்துள்ளது. விசேடமாக இது தொடர்பில் கூறப்பட்ட பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச இன்று காலை தமது குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இந்த நாட்டு மக்களின் பணத்தை வீண் விரயமாக்கி அவற்றை சூறையாடியவர்கள் இருப்பார்களாயின் அது பெசில் ராஜபக்சவாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்த ஊழல் தொடர்பில் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். எனவே மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச டார்லி வீதியில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மஹிந்த ராஜபக்ச கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு வருகை தந்ததாக முன்னாள் ஜனாதிபதியின் பேச்சாளர் விஜயானந்த ஹெரத் குறிப்பிட்டார். இதன்போது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களுடனும் மஹிந்த ராஜபக்ச கலந்துரையாடுவதாக அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தல் வெற்றி கொண்டாட்டங்கள் நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் நடைபெற்றன. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதையிட்டு மத்திய கொழும்பு மக்கள் ஆட்டிப்பட்டு தெருவில் அப்பம் மற்றும் கோப்பி வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கமலா மற்றும் மாலினி ஆகிய சகோதரிகளை நீக்கிவிட்டு பாராளுமன்றத்திற்குள் வருவதற்கு அவரும் கோட்டாபயவும் முயற்சிக்கின்றனர். இது வெட்கப்படக்கூடிய விடயமாகும். பாராளுமன்றத்தில் உள்ளவர்களுடன் இணைந்து ஆட்சி அமைக்க முடியும் என்றே அவர் நினைக்கின்றார். அந்த காலம் சென்று விட்டது. இனி நாட்டில் இனவாதம் ஏற்படாது. எந்த ஒரு இனத்தின் மீதும் தாக்குதல் நடத்த எமது அரசாங்கம் இடம் கொடுக்காது என்பதை தெளிவாக கூறிக்கொள்கின்றோம். කිසිම ජාතියකට පාර දෙන්න අපේ රජයක් තුල අපි ඉඩ තබන්නේ නැහැ කියන එක මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරනවා. අභි බලයට මැර බලයට අන්තවාදයට වඩා ஆயுத பலம், குண்டர் பலம் மற்றும் முற்போக்குவாதம் என்பனவற்றை விட மக்கள் பலம் பாரியது என்பது இன்று உறுதியாகியுள்ளது.
ஆகவே மக்கள் வழங்கியுள்ள செய்தியை சரியாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீதியை நிலைநாட்டி ஊழல் மோசடிகளை ஒழித்து சட்ட ஒழுங்குள்ள இலங்கையை கட்டியெழுப்பாவிடின் சர்வாதிகார தோற்றம் தோல்வியடைந்ததை விட வேகமாக எம்மை தோல்வியடைய செய்துவிடும். இதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். போதைப்பொருள் காணப்பட்டால் அவற்றை கைப்பற்ற வேண்டும் என போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு தெரிவித்துடன் யார் வெள்ளை வேனில் கடத்தினார்கள், கொழும்பில் செயற்பட்டது யார், இவை அனைத்து தகவல்களும் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. இவர்கள் அனைவரையும் சட்டத்தின் முன் கொண்டு வருவோம். நாட்டு தற்போது சட்டம் செயற்படுகின்றது. ஆகவே அரசியல் தொடர்புகளை பொருட்படுத்த தேவையில்லை. சட்டம் செயற்படும். ஆகவே தண்டனை உறுதி. நாட்டை சீரழித்தவர்களுக்கு எதிராக சட்டத்தை முன்னெடுப்போம். திருகோணமலை மற்றும் கிண்ணியா பிரதேச மக்கள் பாற்றோர் சமைத்து வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். அம்பாறை வாழ் மக்கள் பட்டாசு கொளுத்தி பாட்சோறு சமைத்து வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். பண்டாரவளி பிரதேச மக்கள் ஜனாதிபதி தேர்தல் வெற்றியினை ஆரவாரத்துடன் கொண்டாடினார்கள். புத்தளம் பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் வெற்றி கொண்டாட்டங்கள் எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் வெற்றியில் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களுமே அதிக பங்களிப்பை வழங்கியுள்ளதாக கிழக்கு மாகாண சபை எதிர்க்கட்சித் தலைவர் தண்டாயுதபாணி குறிப்பிடுகின்றார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த தேர்தலினுடைய வெற்றியிலே மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர்கள் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும். இது ஒரு வெளிப்படையான விஷயம். மாவட்ட ரீதியாக இந்த தேர்தலுடைய முடிவுகளை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது தமிழ் பிரதேசங்கள், வடகிழக்கு பிரதேசங்கள், மலையகம் மற்றும் கொழும்பு கம்பகா போன்ற 3 இன மக்களும் நெருங்கி வாழுகின்ற பிரதேசங்களிலே மைத்ரிபால சிறிசேனவுக்கு விழுந்த அதிகப்படியான வாக்குகள் மூலம்தான் இன்று இந்த ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் நேர்மையாக முயற்சிக்க வேண்டும் என கிழக்கு மாகாண சபை எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற இந்த அமர்விலே மீண்டும் இந்த ஒத்திவைக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவதற்கும் விவாதிக்கப்படுவதற்குமான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த வகையில் பெரும்பாலான உறுப்பினர்கள், கட்சிகள் அரசியலிருந்து விலகிவிட்ட நிலையிலே இந்த கிழக்கு மாகாணத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் எவ்வாறு இந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க முடியும்? ஆகவே இந்த கேள்வி நாளைய தினம் எழுப்பப்படவிருக்கின்ற ஒரு பெரிய கேள்வியாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். பெரும்பான்மை பலமில்லாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு அந்த ஆட்சி தரப்பினர் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பது என்பது ஒரு அரசியல் தார்மீகமாக அமையாது என்று நினைக்கின்றேன். ஆகவே கிழக்கு மாகாணத்திலே இப்பொழுது தேவைப்படுகின்ற இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் நேர்மையான முறையிலே, ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையிலே முயல வேண்டும். கிழக்கு மாகாணத்திலும் ஒரு நேர்மையான ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும் என்பதுதான். அனுராதபுரம் சிராவஸ்திபுர பிரதேசத்தின் கலங்கிய சாலையிலிருந்து பாவனைக்கு உதவாத சுமார் 1,30,000 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தினை ரகசியமான முறையில் அளிக்க முற்பட்ட போது அவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அனுராதபுரம் பிரதேச சுகாதார பணிமனையின் அதிகாரிகள் இந்த முற்றுகையை முன்னெடுத்துள்ளனர். சதோசவிற்கு சொந்தமான பெரிய வெங்காய தொகையை இவ்வாறு ரகசியமாக அளிக்கப் போவதாக அனுராதபுரம் பிரதேச சுகாதார பணிமனைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதன்போது குறித்த இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் மண்ணில் புதைப்பதற்கு தயாராக வைத்திருந்த பெரிய வெங்காய தொகையை மீட்டுள்ளனர். கடந்த நாட்களில் விவசாயிகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட பெரிய வெங்காயத்தையே இவ்வாறு அளிப்பதற்கு முயற்சிக்கப்பட்டுள்ளது. பரிசுத்த பாப்பரசரின் இலங்கை விஜயத்திற்கு இன்னும் 2 நாட்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளன.
உலகவாழ் கத்தோலிக்க மக்களின் திருச்சபையின் தலைவராக பரிசுத்த பாப்பரசர் திகழ்கிறார். உலகவாழ் பெரும்பாலான மக்களின் தலைவராக திகழும் பரிசுத்த பாப்பரசர் ஏதேனும் ஒரு நாட்டிற்கு விஜயம் செய்வாராயின் அந்த நாடு அரச கௌரவத்துடன் அவரை வரவேற்கும். பாப்பரசரின் பொறுப்புகள் ஏனைய அரச தலைவர்களின் பொறுப்புகளை விட வேறுபட்டவை. அவை பரிசுத்த பாப்பரசருக்கே உரித்தானது. இதன் காரணமாகவே அவரது வெளிநாடுகளுக்கான விஜயங்கள் ஏனைய அரச தலைவர்களை விட வேறுபடுகின்றது. ஆரம்ப காலங்களில் பரிசுத்த பாப்பரசர் வத்திகானிலிருந்து வெளியில் செல்லாத சம்பிரதாயத்தை பின்பற்றியதுடன் இந்த சம்பிரதாயத்தை அதிவணக்கத்துக்குரிய 23ஆம் யோவான் பரிசுத்த பாப்பரசர் மாற்றி அமைத்தார். 380 வருடங்களுக்கு முன்பிருந்தே பரிசுத்த பாப்பரசரின் பிரதிநிதிகள் பல்வேறு நாடுகளுடன் தூதரக மட்ட தொடர்புகளை வைத்திருந்துள்ளனர். பரிசுத்த பாப்பரசர் வேறு ஒரு நாட்டிற்கு விஜயம் செய்ய வேண்டுமாயின் அந்த நாட்டு தலைவரினதும் ஆயர் சபையின் உத்தியோகபூர்வ அழைப்புதல் கிடைக்கப்பட வேண்டும். அதிவணக்கத்துக்குரிய முதலாவது பிரான்சிஸ் பரிசுத்த பாப்பரசர் அந்த திருநிலைக்கு தெரிவு செய்யப்பட்டவுடன் கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ராஞ்சித் தாண்டகை இலங்கைக்கான விஜயத்திற்கு அழைப்பு விடுத்தார். பின்னர் முன்னாள் ஜனாதிபதியும் பரிசுத்த பாப்பரசரை சந்தித்து அழைப்பு விடுத்திருந்தார். இதன் பிரகாரம் அழைப்பை அன்புடன் ஏற்றுக்கொண்ட பரிசுத்த பாப்பரசர் இன்னும் 2 நாட்களில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். ශුද්ධෝත්තම පියතුමා අධ්‍යාත්මික නායකයාණන් අපේ ඒ නිසා උන්වහන්සේගේ ගමනට උන්වහන්සේ පිළිගන්න සූදානම් වීම අධ්‍යාත්මික අවස්ථාවක්. பரிசுத்த பாப்பரசர் எமது ஆன்மீக தலைவர். அவரது விஜயத்திற்காக தயாராவது ஆன்மீக ரீதியிலான சந்தர்ப்பமாகும். வெளிவாரியான ஆயத்தங்கள் இடம்பெறுகின்றன. விசேடமாக கட்டுநாயக்கவிலிருந்து கொழும்பு வரையில் உள்ள மக்கள் பங்கு தந்தையுடன் கலந்துரையாடி உகந்த அலங்கார நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பரிசுத்த பாப்பரசரை அன்புடன் வரவேற்பதற்கு ஏற்ப அலங்காரங்களை செய்யுங்கள். அதேபோன்று பரிசுத்த பாப்பரசர் வரும் வீதியில் பட்டாசு கொளுத்த வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றோம். அவரை பார்ப்பதற்கு எமக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே கட்டுநாயக்கவிலிருந்து கொழும்பு வரையில் உள்ள மக்கள் வீதியின் இருமரங்கிலும் இருந்து பரிசுத்த பாப்பரசரை வரவேற்குமாறு அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றோம். ශුද්ධෝත්තම පියතුමා මේ එන මාර්ගයේදී මේ එන අවස්ථාවේදී රතිඤ්ඤා පත්තු කිරීමෙන් වළකින්නට කියලා ඉල්ලා සිටිනවා. இத்துடன் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.